ஹாய், நான் இப்போ செய்கிறது சீனியரியதரமும் அதிரசமும். அதிரசம்ன்றது இந்தியாவில் செய்கிறது, சீனியரியதரம் இலங்கையில் செய்கிறது. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதிரசம் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசியை ஊற வச்சு அதை வார வச்சு மாவை அடிச்சிட்டு அதுக்கு 1 கப் சர்க்கரைக்குள்ளே 1/2 கப் தண்ணியை விட்டு பாகு காய்ச்சி அது அந்த மாவுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வச்சுட்டு அதை எண்ணெயில் வட்டமாக பொரிச்செடுக்கணும். பொரிக்கைக்கு நல்ல அடுப்பை குறைச்சிட்டு அந்த ஊதி வர அதிரசத்தை எண்ணெயை புழிஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி இலங்கையில் செய்கிற சீனியரியதரத்துக்கு 1 கப் அரிசியை மாவாக்கி அதில் 1 கைப்பிடி அளவு குறுநலையும் போட்டு 3/4 கப் சீனியை கிரைண்டரில் அடித்து அதோடு சேர்த்து போட்டுட்டு அந்த அரிசியின் ஈரத்தோடையே குழைச்சி 5 மணித்தியாலம் ஊற வைக்கணும். ஊற வச்ச டோவை குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி அதை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்செடுத்தா அது சீனியரியதரம் ரெடி ஆயிடும். இந்த அதிரசத்துக்கும் சீனியரியதரத்துக்கும் நான் எந்த ஏலக்காயோ நெய்யோ சுக்கோ எந்த மாதிரி இதுகள் போடல. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அதை போடுங்க. ஏன்னா எனக்கு இந்த ஒரிஜினல் சர்க்கரை மணம் அதுகள் தான் பிடிக்கும், அதால் நான் போடலை. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க.